லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. திட்வா புயல் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் காலையிலேயே பல்வேறு இடங்களில் சாரல் மழையும் குறிப்பிட்ட சில இடங்களில் கனமழையும் பெய்ததையும் நாம் பார்த்தோம். இந்நிலையில் நாளை காலை 8 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், காலை முதலே பரவலாக சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல கனமழையும் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பெய்ததையுமே நம்ம பார்த்தோம். சென்னையில எந்தெந்த பகுதிகளில் சாலைகள்ல மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கிடுச்சா? டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக மாறி இருந்தாலும் சென்னையில் இன்று தொடர்ந்து காலையிலிருந்து கனமழை பெய்து வருது. சில இடங்களில் விட்டு விட்டு லேசான தூறல் பெய்து வருகிறது. பல இடங்களில் இதனால் பல இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கிற காரணம். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஜிபி சாலை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதி, எப்பயுமே தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே லேசான மழைக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. இருப்பினும் தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து 1217 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் அமைக்கப்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் நிறைவேற்று பல இடங்களில் தாழ்வான பகுதி எங்கெங்கே இருக்கிறதோ அந்த பகுதியில் மழைநீர் தேங்காத அளவிற்கு மழைநீர் கால்வாய் கட்டப்பட்டிருக்கிறது. 1217 கிலோமீட்டர் கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்காலங்களிலிருந்து பருவமழை வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா 100 திறன் கொண்ட ஹெச்பி திறன் கொண்ட 150 மோட்டார்களும் அதே போன்று 500 வாகனங்கள், அதாவது டிராக்டர் வண்டிகளில் பொருத்தப்பட்ட மின் மோட்டார்கள் எல்லாம் அனைத்துமே மழைநீர் எங்கெங்கு தாழ்வான பகுதியில் தேங்கி நிற்கிறதோ அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்காதவாறு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. இதே ஜிபி சாலையில் சத்தியமூர்த்தி பவனுக்கு அடுத்த பகுதியில் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கவில்லை. அங்கு டிராக்டர் வண்டி மூலம் மின் மோட்டார் பொருத்தப்பட்டு அங்குள்ள தண்ணீர் அகற்றப்பட்டுகிறது. இங்குள்ள தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டிருப்பதால் இங்கு தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. லேசான மழைக்கு தண்ணீர் இந்த அடைப்பை பாதாள சாக்கடை ஒட்டியுள்ள பகுதியில் அடைக்கப்பட்டிருந்ததை சரி செய்தாலே இந்த தண்ணீர் போய்விடும். அந்த அளவுக்கு தான் தற்போது இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். தொடர்ந்து செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், நீங்க சென்னையில எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க மழை நிலவரம் எப்படி இருக்கு? சாலைகள்ல தண்ணீர் தேங்கி இருக்கா? ஆனந்தி, சென்னையில பல இடங்கள்ல தற்போது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனுடைய தாக்கம் பரவலாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. காலை முதல் சென்னையில மிதமான மழை பதிவாகிட்டு இருந்த நிலையில தற்போது சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக தியாகராய நகர், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி, அடையாறு, பட்டினப்பாக்கம், எழும்பூர், புதுப்பேட்டை, பாரிமுனை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அதே போல கீழ்ப்பாக்கம், சேத்பட், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை விட்டு விட்டு பதிவாகிட்டு இருக்கிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் இன்று முழுவதுமே சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. நேற்று சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறம் கொடுக்கப்பட்டிருந்த போது நேற்று பெரிய மழை அளவு இல்லை. தற்போது மீண்டும் இந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 40 முதல் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கண்டிருப்பதனுடைய எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய எதிரொலியாக பரவலாக சென்னையினுடைய முக்கிய பகுதிகளிலையும் பிரதான சாலைகளிலையும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்றைய தினமும் ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. ஆனா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரிய அளவுல மழை இல்லை அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சாலும் தொடர்ச்சியாக சாரல் மழை என்பது இருந்துட்டே தான் இருந்துச்சு. இன்று காலை முதலே பரவலாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சாலைகள்ல தண்ணீரும் தேங்கி இருக்கு. இன்று சென்னையில பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படல. மதியத்திலிருந்தே பள்ளிகளுக்கு விடுமுறைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காலை முதலே சென்னைகள்ல பள்ளிகளுக்கு விடுவாங்களா, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டிலேயே பலரும் தொலைக்காட்சிகளை பார்த்தபடியும் செய்திகளை கேட்டபடியுமே இருந்தார்கள். ஆனால் சென்னையில
இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு எந்தவித விடுமுறையும் அளிக்கவில்லை. இருந்த போதிலும் ரெயின் கோட் குடைகளை பிடித்தபடியும் வாகனங்கள்ல ஆட்டோக்கள்ல பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்றக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். தற்போது அரை நாள் விடுமுறை விடுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரி வீரகுமார் இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக துணை மேயர் திருமிகு மகேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறீங்க. சார் வணக்கம். வணக்கம். சென்னையில இன்று காலை முதலே தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். பல இடங்கள்லயுமே சாலைகள்ல தண்ணீர் தேங்கி இருக்கு. அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும்? இல்ல, எல்லா இடங்களிலுமே எங்களுடைய வட்டார துணை ஆணையர்களுடைய மேற்பார்வையில நம்முடைய மண்டல அலுவலர்கள்லாம் களத்துல இருக்காங்க. நான் இப்ப போரூர் பகுதி இந்த பக்கம்லாம் சுத்தி பார்த்து வந்துட்டு இருக்கேன். எல்லா இடங்களிலும் மழைநீர் தண்ணி தேங்காத ஒன்னா அந்த மோட்டர் பம்புகள் ஏற்கனவே நாங்க இந்த எல்லாம் எங்கெங்க தண்ணி நிக்க தாழ்வான பகுதிகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏற்கனவே மோட்டர்லாம் நாங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். 100 HP மோட்டர் மட்டும் ஒரு 150 100 HP மோட்டர் பிளேசஸ் நாங்க பே பண்ணிருக்கோம். அது இல்லாம டிராக்டர் மோட்டருங்களும் நாங்க வச்சிருக்கோம். எங்கும் தண்ணி தேங்கினா உடனடியாக அதை அப்புறப்படுத்துற பணிகள் நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வட்டார துணை ஆணையர்களுடைய கண்காணிப்பு நடந்துட்டு இருக்குது. இதை தவிர்த்து எல்லா முகாம்களும் நாங்க வந்து தயார் நிலையில வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து தண்ணி அதிகமா தொடர்ந்து மழை பொழிவு அதிகமா இருந்தால் தாழ்வான பகுதியில வசிக்கிறவங்கள வந்து அந்த முகாமுக்கு வந்து தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில வச்சிருக்கோம். ஆனா அதுக்கான இது இன்னும் வரல. இது ரெகுலரா பெய்யற மழை தான். அதாவது இது மழைக்காலம், இது கார்த்திகை மாதம் மழைக்காலத்துல பெய்யற ரெகுலரா பெய்யற மழை தான். அது அந்த அளவுக்கு இன்னும் மழை பொழிவு அதிகமா இல்லை. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நாங்க தயார் நிலையில இருக்கோம். நாளை காலை 8 மணி வரைக்குமே சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு வரைக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் தேங்கும், அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக சுரங்கப்பாதைகள்லையுமே மழை நீர் தேங்கும். அந்த பகுதிகளில் போக்குவரத்தோ அல்லது வேறு எந்த வாகனங்களும் சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும் வகையில என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் மேற்கொண்டிருக்கீங்க சார்? எல்லா வந்து சுரங்கப்பாதைகளும் நம்மளுடைய கண்காணிப்புல தான் இருக்கு. எல்லா சுரங்கப்பாதையிலும் நம்மளுடைய உதவி பொறியாளர் தலைமையில ஒரு குழு வந்து அதை பார்த்துட்டு அந்தந்த வார்டுக்குட்பட்ட பகுதியில் உதவி பொறியாளர் தலைமையில அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அது எந்த சுரங்கப்பாதை ஒரு மோட்டர் பழுதான கூட இன்னொரு மோட்டர் இயங்குற வகையில 2 மோட்டார்கள் வந்து அந்த தயார் நிலையில வச்சிருக்கோம். அது மின்சாரம் தடைப்பட்டாலும் கூட ஜெனரேட்டர் முறையில் அதை இயக்குவதற்கு தயார் நிலையில வச்சிருக்கிறோம். தாழ்வான பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பிலே இருந்து இருக்குது. அதனால கண்டிப்பாக எங்களுடைய மாநகராட்சி முழுவதும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களோ எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. துணை முதல்வர்கள் தொடர்ந்து எங்களுடைய இதுல வந்து லைன்ல வந்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து அதுல முன்னேற்பாடு நடவடிக்கைகளை கேட்டு அது தெரிஞ்சு கொண்டே இருக்காங்க. நேரடியாக நேற்றைய தினம் கூட முன்தினம் கூட நிறைய கட்டுப்பாட்டு அறிக்கை வந்து அதை பார்வையிட்டாங்க. அதனால எல்லா வகையிலும் நாங்க முன்னேற்பாடோட அந்த மாநகராட்சி முழு வீச்சில களத்துல இருக்கிறோம். அதனால பொதுமக்களை யாரும் அச்சப்பட தேவையில்லை. இது வந்து தொடர்ந்து மழைக்காலங்கிறதுனால மழை இருக்கதான் செய்யும். அந்த மழையிலிருந்து பொதுமக்களை காக்க வேண்டிய கடமையில அரசும் மாநகராட்சியும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் அச்சப்பட வேண்டாம், போதிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்களை கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மகேஷ்குமார். தகவல்களை வழங்கிய செய்தியாளர் வீரகுமார், உங்களுக்கும் நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.